அடிக்கடி மணத்தக்காளி கீரை குழம்பு வைத்து சாப்பிட்டால் உடம்புக்கு நன்மைகள் சேரும். பருப்பு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் குழம்பு. ஆமாம், இது மாதிரி பருப்பு முழுசு முழுசாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரும். பருப்பும் உடம்புக்கு சேர்க்கணும், ப்ரோட்டீன். அண்டு இப்போ தாளிச்சிடலாம். வடகத்தை போட்டு, வடகம் போட போகிறீங்களா? போட்டிங்க பாருங்கள். வடகம் நல்லா பொரியுது பாருங்கள். வடகம் நல்லா செவருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம அந்த குழம்புல போட வேண்டியதான். வா, சூப்பராக ஆகிடுச்சு குழம்பு. அருமையான குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடகம் வாசத்தோட ஒரு மணத்தக்காளி கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாசனை சும்மா கும்முன்னு அடிக்குது.